அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3, கடிதம் எண் 20, புத்தகத்தில் பக்கம் 55. இந்த கடிதம் 2 நாட்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 நாள்கள் எழுதப்பட்ட கடிதத்தினுடைய ஒரு தொகுப்பாக இந்த கடிதம் வெளியிடப்பட்டிருக்கு. 1930 மார்ச் 8ஆம் தேதி மற்றும் 1930 மார்ச் 24ஆம் தேதி 2 நாட்களும் எழுதப்பட்ட கடிதமாக இது இருக்குது. மிக நீண்ட ஒரு கடிதம். அன்பானவரே, நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதாக. ஆசிகள். கடந்த மாதம் பல்வலி மற்றும் தலைவலி காரணமாக எனது உடல் நலம் சரியில்லை. விருப்பம் இல்லாமலேயே வெளியூர்களுக்கு சென்று அங்கு வேலைகளில் பங்கேற்றேன். இது அவருடைய கண்டிஷன், அவருடைய உடல்நிலை பற்றி சொல்றாரு. அடுத்தது, இந்த கடிதம் எழுதிய நபர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, சமீப காலமாக நான் உங்களுக்கு கடிதம் எழுதுவதற்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. எழுதுறதுல ஆரம்பிச்சா எனக்கு எழுத வரமாட்டேங்குது அல்லது எழுத வேண்டாம்னு தோணுது அப்படின்னு தன்னுடைய அந்த ஒரு நிலையை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு. கடிதங்கள் எழுதுவதில் தயக்கத்தை உணர்வதாக நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அதன் காரணம் இதுதான். ஒரு நபரால் தனக்கே கடிதம் எழுதவும் தன்னுடன் பேசிக்கொள்ளவும் எப்படி முடியும்? ஓரளவிற்கு இது ஒன்றிணையும் நிலையின் ஒரு நிழலாகும். ஆனால் இந்த ஒன்றிணையும் நிலை முழுமை பெறவில்லை. கண்டிஷனை பத்தி சொல்றார். உடனடியாக நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு, நானும் கூட மாஸ்டருக்கு மெயில் போடுறதுக்கு தயக்கப்படுறேன், மாஸ்டருக்கு கடிதம் எழுதுறது இல்லை, எழுதணும்னா ஒரு தயக்கம் வந்துடுது, அதனால நானும் ஒன்றிணையும் நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், நினைச்சிக்க முடியாது. இது நம்ம இருக்கிறது ஆரம்ப நிலை. நம்ம அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு நிலையில இருக்கிறோம். நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்தா மட்டும்தான் மாஸ்டருக்கு நம்ம மெயில் போடுவோம். மற்றபடி நம்ம மாஸ்டருக்கு எந்த மெயிலோ அல்லது நம்ம எழுத மாட்டோம். இது நம்மளுடைய கண்டிஷன். ஆனா அந்த கடிதம் எழுதிய அபியாசியினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் ரெகுலராக தன்னுடைய நிலையை, தன்னுடைய ஆன்மீக நிலையை, தன்னுடைய குடும்ப சூழலை பற்றி லாலாஜிக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருந்தவராக இருப்பார். இருந்து சமீப காலமாக கடிதம் எழுதாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது, இந்த நிலைமையை தாண்டி ரெகுலரா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்துல தயக்கம் ஏற்படும் பொழுது அந்த தயக்கத்தை பத்தி லாலாஜி சொல்றார். இது ஒன்றிணையும் நிலையின் ஒரு நிழல். ஆனால் இதுவே முழுமையான ஒன்றிணையும் நிலைன்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து, ஒரு யாரோ ஒருத்தரை பத்தி எழுதியிருக்கலாம். அவர் அந்த ஒரு மதிப்புக்காக, மரியாதைக்காக அவர் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான பதில் எழுதுறாரு. எவரும் தனது இயல்பிற்கு மாறான ஒரு சூழ்நிலையை தானோ அல்லது தன் சார்பாக வேறொருவரோ உருவாக்குவதை விரும்ப மாட்டார்கள். ஆகையால் தன்னுடைய இயல்பின்படி மதிப்பு மரியாதையை கடைபிடிக்க அவர் விரும்புகிறார். இந்த மதிப்பும் மரியாதையும் அடுத்தவர்களின் மதிப்பீட்டில் இன்றி அவரது சொந்த மதிப்பீட்டில்தான் இருக்கிறது. இது ஒரு மிக நுட்பமான விஷயம். இந்த டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற விஷயம், மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக தனக்கு தானே எல்லாரிடமும் அளவாக பழகிறது, இதெல்லாம் நமக்கு ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நம்ம தான் அமைதியா இருக்கணும், நம்ம தான் ஒதுங்கி போகணும், நம்ம தான் அளவா வச்சுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு பல நேரங்கள்ல வரும். ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, சம்பந்தப்பட்ட நபரோட அல்லது சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நபர்களோட பழகும் பொழுது அவர்கள் நம்மை மரியாதை குறைவாக நடத்தியதாக நாம் உணர்வோம். இப்ப இந்த இடத்த ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மரியாதை எது, மரியாதை குறைவு எதுங்கிற அளவுகோல் அவங்களோடது இல்லை, என்னோடதா தான் இருக்கு. இப்ப இது மாதிரி பேசுற வரைக்கும் என்கிட்ட மரியாதையா பேசுறாங்கன்னு அர்த்தம். இதை தாண்டி பேசும் பொழுது அவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன உயர்வாக பேசும்பொழுது அல்லது என்னை பாராட்டி பேசும்பொழுது மரியாதையாக பேசுறாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கிற குறையை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மரியாதை இல்லைன்னு அர்த்தம். இப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா இது என்னுடைய சொந்த மதிப்பீடு. நான் தான் இந்த அளவுகோலை ஃபிக்ஸ் பண்றேன்.
இதெல்லாம் மரியாதையான விஷயம், இதெல்லாம் மரியாதை இல்லாத விஷயம் அப்படின்னு. நான் இன்னொருத்தரை அவமரியாதை பண்ணும் பொழுதும் கூட இந்த சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் அவர்கிட்ட மரியாதையா எப்படி நடந்துக்கிறது, அவமரியாதை பண்ணணும்னா எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு நானு முடிவு பண்றேன். இதுவும் இன்னும் கொஞ்சம் மென்மையாகவும் சூட்சுமமாகவும் ஆராய்ந்து பார்த்தால் நல்லா தெரியும். நமக்கு மரியாதை இழப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. மரியாதைக்கான கோடை நாமே வரையறை செய்து கொண்டு அதை யாராவது தாண்டினால் அவர்கள் என்னை அவமரியாதை செய்து விட்டதாக நானாக உணர்கிறேன். இது தப்பானா தப்பு கிடையாது. நானா எனக்கு ஒரு வட்டம் போட்டுட்டேன். இந்த வட்டத்துக்குள்ளார யார் வந்தாலும் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, என்ன அவமரியாதையா பேசுறாங்க அப்படின்னு சொல்றேன். இது விலங்குகள்ல நிறைய இருக்கும். அது விலங்கு தன்னுடைய இடத்தை சுத்தி சிறுநீர் கழிச்சு ஒரு வட்டம் போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புலியோ அல்லது ஒரு சிங்கமோ, இந்த மாதிரி காட்டுவாழ் விலங்குகள். அந்த வட்டத்துக்குள்ளார வேற விலங்குகள் வந்ததுன்னா அதுக்கு கோபம் வரும். அதை தாண்டி இருந்ததுன்னா அது கோபம் வராது. தன்னுடைய எல்லை. ஈவன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆல்சோ. ஸ்ட்ரீட் டாக் என்ன, வீட்டுல இருக்க டாக் கூட அது மாதிரிதான். அது அதோடைய ஏரியா ஒண்ணு அது மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கும். அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கான்னா கிடையாது. அது யார் உருவாக்கிக்கிறான்னா அதுதான் உருவாக்கிக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட போய் ஒப்பிடுறதா அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணுதான். அவங்கெல்லாம் அவங்களுடைய இடம் சார்பாக ஒரு வரையறையை உருவாக்கிக்கிறாங்க. நம்ம இடம் சார்பான வரையறை, வீடு சார்பான வரையறை, இதெல்லாம் பதவி சார்பான வரையறை, வேலை சார்பான வரையறை எல்லாம் சட்டமா மாத்தி வச்சுக்கிட்டோம். ஆனா நம்முடைய உள்முகமான மரியாதை சார்பான வரையறைகளை நாமே வரையறுத்து வச்சிருக்கோம். அதுக்கு ஏதாவது சட்டம் வச்சிருக்கோமா? இப்ப நான் ஆசிரியர்னு வச்சுக்கோமே, என்கிட்ட இப்படிதான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது, என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, என்கிட்ட வணக்கம் வச்சுட்டு தான் பேசணும் அப்படிலாம் நான் சட்டமா போட முடியாது. ஆனா நான் ஒரு மதிப்பீடு எனக்கே வச்சுக்கலாம். நான் ஒரு ஆசிரியர், என்கிட்ட ஒரு மாணவர் வந்தா அவர் எனக்கு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாதான் அவர் மரியாதையான மாணவர். எனக்கு வணக்கம் வைக்காம அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் மரியாதை இல்லாத மாணவர்னு நான் ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறேன். அப்படின்னா இந்த மதிப்பீடு மரியாதை குறித்த என்னுடைய மதிப்பு. இது எப்ப இதையே தான் நான் அடுத்தவங்களுக்கு செய்வேன். அப்ப ஒருத்தவங்கள்ட்ட மரியாதையா இருக்கணும்னா முதல்ல போய் வணக்கம் வச்சுட்டு பேசுவேன். அவங்களை அவமரியாதை பண்ணணும்னா அவங்களுக்கு வணக்கம் வைக்க மாட்டேன். இப்ப பாருங்களேன், இந்த மதிப்பீடு யாரோடது? என்னோடது. இதே இன்னொரு ஆசிரியர் இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு தன்னை பேர் சொல்லி கூப்பிட்டாலோ வணக்கம் வச்சாலோ வணக்கம் வைக்கலனாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதவரா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மரியாதை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாரோ அதை நின்று காது கொடுத்து கேட்டு உடனடியாக செய்வது அப்படின்னு ஒரு கோடு வச்சிருப்பாரு. ஸோ அப்ப அவர்கிட்ட வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவருக்கு வணக்கம் வைக்கலனாலோ அவருடைய இனிஷியலை சொல்லி கூப்பிட்டாலோ அவருக்கு ஒன்றும் பெருசா கோபம் வராது. ஆனா எப்போ கோபம் வரும், எப்ப தான் அவமதிக்கப்படுவதாக கொண்டு அந்த ஸ்டூடெண்ட்டு தம்பி இதை செய்ப்பான்னு சொன்னா காதுல வாங்காம போனான்னா அப்பதான் அவருக்கு அது அவமரியாதையா தோணும். இப்ப இதை பற்றிய மதிப்பீடை, தன்னுடைய மரியாதை இங்கே வீணாகுதுங்கிற மதிப்பீடு யாருகிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான். இப்ப இதோட வயசு வருஷம் அவரு யாரையாவது அவமரியாதை பண்ணணும்னு நினைச்சா அப்ப என்ன பண்ணுவாரு? பேர் சொல்லி கூப்பிடுறது, வணக்கம் வைக்காம போறதுலாம் இல்லை. அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் வணக்கம் கூட வச்சுடுவாரு. ஆனா தான் அவமரியாதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காம போய் பார்ப்பாரு. இதுதான் லாலாஜி சொல்றாரு, மதிப்பும் மரியாதையும் அடுத்தவர்களின் மதிப்பீட்டில் இன்றி அவரது சொந்த மதிப்பீட்டில் தான் இருக்கிறது. இது ஒரு மிக நுட்பமான விஷயம். அது நுட்பம்னா அது பல மடங்கு நுட்பமான விஷயம். அவ்வளவு நுட்பமா நம்மளால சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால மேலோட்டமா விலங்குகளை சொல்லி ஒரு வணக்கம் வைக்கிற விஷயத்த சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணலாம். அப்ப யாராவது ஒருத்தர் தன்னுடைய மதிப்பு மரியாதையை தான் கூட்டிக் கொள்ள விரும்பினால் அப்ப தான் என்ன செய்வாருன்னா தனக்கு விரும்பாத ஒரு சூழ்நிலையை தானாகவோ அல்லது தன் சார்பாக வேறொருவரோ உருவாக்குவதை விரும்ப மாட்டார்கள். ஏன்னா தனக்கு இணக்கமில்லாத சூழ்நிலை அப்படிங்கிறதே தனக்கு மரியாதை இல்லாத நிலைமை தான். இப்ப சொல்லுவாங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போனா யாரும் உங்கள்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வந்தா எந்திரிச்சு நிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையை தான் உருவாக்கி கொள்ள விரும்புவாரா ஒருத்தர்? விரும்ப மாட்டார்.
இல்ல வேற யாராவது அந்த சூழ்நிலையை உருவாக்கி அங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனா வருவாரா? வரமாட்டார். அப்ப அது மாதிரி ஒருவேளை இவரு யாராவது ஒரு அபியாசியை பத்தி சொல்லியிருக்கலாம். அந்த அபியாசி வந்து இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரும் பொழுது, இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. அமைதியா இருந்துட்டு ஒதுங்கி போயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால், அப்ப அவர் வந்து இத சொல்லியிருக்கலாம். தனது இயல்பின்படி மதிப்பு மரியாதையை கடைபிடிக்க அவர் விரும்புகிறார். தனது இயல்புக்கு மாறான ஒரு சூழ்நிலையை தானாகவேவோ அல்லது தன் சார்பாக வேறொருவரோ உருவாக்குவதை யார் ஒருவரும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பேஸ்ல வந்து இந்த ஒரு வியூவை வந்து நம்மளாவே யோசனை பண்ணியிருக்க மாட்டோம். முதல் விஷயம். லாலாஜி சொல்ற விஷயங்கள் ஆழமானவை மட்டுமல்ல, ரொம்ப ரொம்பவும் நுட்பமானவையும் கூட. ரொம்ப ரொம்ப ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இதையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப யாரெல்லாம் தான் அவமதிக்கப்படுவதாக உணர்கிறோமோ அவர்கள் எல்லாம் வந்து அந்த அவமரியாதைக்கான கோடு யார் போட்டது? அவமதித்தவர் போட்டாரா அல்லது நம்ம போட்டோமான்னு பார்க்கணும். இப்ப இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போட்ட கோடாதான் அது மேக்சிமம் இருக்கும். இப்படி என்ன எப்படி சொல்லலாம்? அவரு இல்லையே நான் சாதாரணமா தானே சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் என்ன சொல்லுவாரு? இல்லை, இவர் என்னை அவமரியாதை செய்தார் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப இந்த கோட்டை உருவாக்கியவர் தான் அவமரியாதை செய்யப்பட்டதாக உணர்ந்தவர் தான். மனசு காயப்படுறவங்களும் அப்படிதான். எப்ப மனசு காயப்படுது? தன்னுடைய மரியாதை வந்து கெட்டு போச்சு, மரியாதை கொடுக்கப்படவில்லை தனக்கு நினைக்கும் பொழுது மனது காயப்படுது. அப்ப அந்த கோடும் காயத்துக்கான கோடும் யாரால போடப்படுது? அந்த கோட்டிங் யாரோடது அப்படின்னா செல்ஃப், நம்மளுடையதுக்காக இருக்கிறது. அந்த கோட்டிங் எவ்வளவுக்கு எவ்வளவு டியூரபிலிட்டியோட இருக்குதோ அந்த அளவுக்கு காயமற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ ஸ்கிராட்ச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு கீழே போட்டாலும் செல்போன்ல வந்து எந்த இடமும் ஸ்கிராட்ச் ஆகாது, கொரில்லா கிளாஸ் எல்லாம் சொல்றோம். என்ன அர்த்தம்? அது எளிதில் காயப்படாது, அவ்வளவுதான். கீழே போடலாம், தேய்க்கலாம், டேபிள்ல வைக்கலாம், தரையில போடலாம், ஆனா அதுல ஒரு கோடு கூட விழாது. அந்த மாதிரி கண்ணாடி வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முன்னேற முழுக்குன்னா நமக்கு கோபம் வந்துடுது, வருத்தம் வந்துடுது, சுருங்கிக்கிறோம், பேச்சை நிறுத்திக்கிறோம், ஒதுங்கி போயிடும். இப்ப நம்ம எதிர்பார்க்கிற அந்த பாரடாக்ஸ்ங்கிறது எப்படி இருப்பாங்க? இது ஒரு விதத்துல வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. எப்படின்னா, என்னுடைய மனதை வந்து பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக சரி செய்து கொள்ள மனசு என்னென்ன செய்யும் அப்படின்னா, ஒதுங்கிக்கும், அல்லது வந்து சுருங்கிக்கும், அல்லது வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணும், தவிர்க்க பார்க்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தன்னுடைய அந்த மென்மைத்தன்மையை அப்படியே வைத்துக்கொள்ள உதவும். இது கரெக்டு தான். ஆனா செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்படி ஒதுங்குறது, அந்த மாதிரி சுருங்குறது, அது மாதிரி தவிர்க்கிறது அவர்களால செயல்பட முடியாது. அவர்களை வைத்துக்கொண்டு மாஸ்டராலையும் செயல்பட முடியாது. இப்போ மாஸ்டர் அதனாலதான் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க வந்து காயப்படுவதற்கு ரெடியாக இருந்தாதான் வேலை செய்யும். ஏன்னா காயப்படுத்துறவங்களை பத்தி நான் எதுவுமே பேசுறது இல்லை, அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் காயப்படுபவர்கள் நீங்கள் முட்டாள்கள். முட்டாள்கள்னா என்னன்னா, நீங்க வந்து நீங்களே வந்து உங்களை பத்தி புரிஞ்சிக்காம இருக்கீங்க. உங்களுக்கு காயப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் உங்களுடைய டியூரபிலிட்டி என்ன, மரியாதை குறித்த உங்களுடைய எல்லை என்ன, அந்த மரியாதைங்கிற வார்த்தை எதை அடிப்படையாக கொண்டதுன்னா அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப உங்களுடைய அகங்காரம் எந்த மட்டத்திலிருந்து செயல்படுது, இது எல்லாத்தையும் நீங்களே உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் உங்களை காயப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி, உங்களை அவமரியாதை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப இதை வந்து நீங்க கவனிச்சு அதுல இருந்து வெளியில போறது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் இதுல வந்து லாலாஜி சொல்ற முக்கியமான விஷயமா எனக்கு தோணும். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அந்த நபர் குறிப்பிட்டிருக்கிறார். அது வந்து சமீப காலமாக எனக்கு வந்து மத்தவங்க மீதான அக்கறை அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலையும் எனக்கு மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதைதான் சொல்றாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஒருவர் தான் தோழமை கொண்டிருப்பவருக்கு செய்ய வேண்டிய கடமை இது என்ற வகையின் கீழ் இது வருகிறது. சில விஷயங்களை வந்து நம்ம
நம்ம வெளி உலகம் பார்க்கறதுக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப வந்து சமூக அக்கறையில போய் நான் வந்து தெருவை சுத்தம் பண்றேன், இதுக்கெல்லாம் வந்து அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றேன், கண் தான முகாம், ரத்த தான முகாம்லாம் செய்யறேன் அப்படின்னு எவ்வளவோ பேர் செய்யும் பொழுது பாபுஜி அதை ஒரு வார்த்தையில சொல்லுவார், இதெல்லாம் சமுதாயத்துக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமை. அது மாதிரி இந்த அபியாசி வந்து தன்னை பெருமையாக மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. அதாவது வந்து என்ன, நான் வந்து இப்பொழுது ஒவ்வொருத்தர் மேலும் அக்கறை கொண்டிருக்கிறேன், அவங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும், குடும்பத்துல அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடுறதுக்காகவும் அவங்க மேல தனி அக்கறை எடுத்து நான் செயல்படுறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தன்னை பற்றி நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதை சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடுறாரு, நீங்க அடுத்தவங்க மேல காட்டுகின்ற அக்கறை, அதாவது உங்களுடைய தோழர்கள் மீது காட்டுகின்ற அக்கறை என்பது அவர்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையில் ஒன்று அப்படின்ட்டார். சோ இதுக்காகலாம் நீங்க பெருமிதப்பட்டு கொள்ள வேண்டியதில்லை, இது உங்களுடைய டியூட்டி, அதை கடமையாக ஏற்று செய்யுங்கள், இதுல அகங்காரத்தை வளர்த்துக்காதீங்க. இது வந்து அடுத்த விஷயம். ஆனா நம்மளா இருந்தோம்னா முதல்ல அததான் சொல்லுவோம், இப்படிலாம் நினைச்சு அகங்காரத்தை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் பொழுதே அவங்களுடைய அகங்காரத்தை சீண்டி விட்டுருவோம். ஆனா லாலாஜி சொல்லும் பொழுது, லாலாஜி ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, லாலாஜி ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுதெல்லாம் அதை ரொம்ப காஷியஸா அதை இன்னொரு விஷயத்தோட சேர்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு அபியாசியுடைய அகங்காரம் தூண்டப்பட தான் காரணமாக இல்லாதவாறு பார்த்துக்கிறார். அகங்காரம் ரெண்டு விதமாக தூண்டப்படும், பாராட்டுதல் மூலமாக தூண்டப்படும் அல்லது வந்து குறை சொல்வதன் மூலமாக தூண்டப்படும். இது ரெண்டுமே அகங்காரத்தை தூண்டுகின்ற விஷயங்கள். அதனால லாலாஜி பாராட்டும் பொழுதும் வந்து கடவுளை தான் பாராட்டுறாரு, இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்ததுக்காக அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் தவறாக தன்னுடைய நிலையை பற்றி உயர்வாக எண்ணும் பொழுது அதை மட்டம் தட்டி விடாமல், இப்படி இருக்கலாம் ஆனால் இது வந்து இதனுடைய விஷயமாகவும் இருக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே மென்மையாக அவர் எடுத்துட்டு போற விதத்துல அந்த கடிதம் அந்த அபியாசியை புண்படுத்தாமல் அவரை பற்றி புரிந்து கொள்ள உதவி செய்கிற ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சீடரே ஒரு விஷயம் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் உங்களிடம் வந்த பொழுது, உங்களை பார்க்க வந்த பொழுது, உங்கள்கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய கால்களை பிடித்து விடுவதற்காக அருகில் அமர்ந்து முயற்சி செய்த போது நீங்கள் வந்து காலை வந்து எடுத்துக்கிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, உங்க காலை தொடர அருகிறத கூட எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு மாதிரி ஏதோ எழுதியிருப்பார் போல் இருக்கு. அதுக்காக பதில் சொல்றார், என்னுடைய உடல் வலிக்கு என்னுடைய கால்களை நீங்கள் பிடித்துவிட விரும்புவதை நான் மறுத்தது அந்த சேவையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பாததால் அல்ல. அப்படி நினைக்க வேணாம் நீங்க. நீங்க வந்து கால் அமுக்கிவிட வந்தப்ப இல்ல வேண்டான்னு காலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அதை தொடர்றதுக்கு அருகதை இல்லாதது அப்படின்னு நான் நினைக்கல, அல்லது இந்த மாதிரி நீங்க பண்ற சேவை எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களை நான் ஒதுக்கவும் இல்லை. உண்மை என்னன்னா, வேறு ஒருவர் என்னுடைய கால்களை பிடித்து விடும் பொழுது நான் அசௌகரியமாக உணர்கிறேன். அப்ப அந்த வேறு ஒருவருங்கிற எண்ணம் வராத அளவுக்கு யார் இருக்காங்களோ அவங்க பிடிச்சு விடலாம், அப்படிதானே அர்த்தம். அப்ப மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரிதான். அப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் அவங்களால உணரப்பட்டாலும் கூட அவங்க வந்து அந்த சர்வீஸை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கான ரீசனா அவர் சொல்றார், உண்மை என்னவெனில் ஒருவர் என் கால்களை பிடித்து விடும் போது நான் அசௌகரியமாக உணர்கிறேன். ஏன்னா அந்த ஒருவர் வந்து இன்னும் மாஸ்டரோட சுயத்தோட நெருங்கி கரையல. அப்ப அவர் வேற, இவர் வேறையாக உணர்வு இருக்கு. அந்த உணர்வு இருக்கிற ஒருத்தர் மாஸ்டர் கிட்ட போய் சர்வீஸ் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு கூச்சமான ஒரு சுபாவம் வருகின்றது அப்படின்றதுதான் உண்மை. இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு கதை கூட ஞாபகத்துக்கு வருது. இப்ப டைம் இல்லை, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். அடுத்த விஷயத்துக்கு போலாம். உள்முகமான உதவி உங்களுக்கோ அல்லது மற்றவருக்கோ சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்வதே எனது நோக்கமாகும். அந்த உதவி உங்களை வந்தடைகிறதா என்பது எனது கட்டுப்பாட்டில் இல்லை. உண்மையில் இது மிகவும் செயல்திறன் மிக்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கடவுள் மட்டுமே உண்மையான காரணகர்த்தாவும் அகத்தூண்டுதலும் ஆவார். இறைவனின் அருள்
ஒருவரை சென்றடைவதும் கூட ஈர்ப்பு மற்றும் செயல்திறனின் ஒரு மாறுபட்ட வகையாகும். இந்த உள்முக ஈர்ப்பானது நமது அன்பு மற்றும் சேவையின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இது பரஸ்பர ஈர்ப்பையும் உணர்வுகளையும் அதிகரிக்கிறது. ரொம்ப அழகான தன்னுடைய ஒர்க்கை பற்றிய நேச்சரை ரொம்ப நீட்டா லாலாஜி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு மாஸ்டர் இவ்வளவு ஓப்பனாக தன்னுடைய விஷயத்த சொல்றாரு அப்படிங்கிறது என்ன பெரிய விஷயம். அப்ப லாலாஜி சொல்றாரு, உள்முகமான உதவி உங்களுக்கோ அல்லது மற்றவருக்கோ சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்வதே எனது நோக்கம். அப்ப உங்களுக்கு உதவி செய்யறது என் நோக்கம் இல்லை. உதவி செய்யறது உங்களுக்கு நான் ஒரு தபால்காரர் மாதிரி அப்படிதான் சொல்றாரு. ஒரு தபால்காரருடைய நோக்கம் என்னன்னா, யாரோ எழுதிய ஒரு கடிதம் மிக சரியாக உங்க முகவரிக்கு சேர்ந்து விட்டதா, முகவரி தவறி போயிடாம உங்களுக்கு வருதா, கரெக்டான சேனல்ல உங்களை சேருதா அப்படிங்கிறதை உறுதி செய்வது மட்டுமே அந்த தபால்காரோட நோக்கம். இப்ப மெசஞ்சர், ஒரு தேவதூதர் அப்படிங்கிற உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு? அப்ப மேலிருந்து கீழே இறங்கி வர்ற எந்த ஒரு ஆன்மாவும் அது செய்யற வேலை என்னங்கிறத லாலாஜி மிக தெளிவா சொல்றாரு. அவங்க உள்முகமான உதவியை அளிப்பது, புதுசா லெட்டர் போடுவது அவங்க வேலை கிடையாது. சாப்பாடு கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தர் கொடுக்கிற சாப்பாடு யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவங்களை போய் சென்றடையும், சரியாக சென்றடைவதை உறுதி செய்வதுதான். நடுவுல எந்த இடத்துலயும் அது தேங்கிடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அது கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேற யாரும் தடையாயிடக்கூடாது. அந்த தடைகளை நீக்கி அங்க போய் சேர்க்கறதுக்கான வழியை சரி பண்ணி தர்றது மட்டும்தான் என் வேலை அப்படிங்கிறதான் சொல்றாரு. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நுட்பமான கருத்து தான் இதுவும். அந்த உதவி உங்களை வந்தடைகிறதா என்பது எனது கட்டுப்பாட்டில் இல்லை. உங்களை நோக்கி அதை திருப்பி விடுறது என் வேலை. தெய்வீகத்தை உங்களை நோக்கி திருப்பி விடுவது என்னுடைய வேலை. அந்த தபாலை உங்களுடைய சரியான முகவரிக்கு திருப்பி விடுவது என் வேலை. ஆனால் அது உங்களை அடைவதும் அல்லது உங்களை அடையாமல் நிறுத்துவதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. என்னால ஒரு சேனல் தான் கிரியேட் பண்ண முடியும். சோர்ஸ் ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, ஒரு இடத்துல வயல் இருக்கு. என்னால ஒரு வாய்க்காலை கிரியேட் பண்ண முடியும். இப்ப சோர்ஸ்ல இருந்து வர்ற தண்ணி அங்கேயே நின்றுடுச்சுனாலும் வாய்க்கால் இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லது வயல் ஆல்ரெடி வேற ஒரு விஷயத்தால நிரம்பி நின்னுதுனாலும் இந்த தண்ணி அங்க போய் உள்ளுக்குள்ளார மேடா இருக்கு வயல் அப்படின்னாலும் போய் சேர போறது இல்லை. இது எதை பத்தி நமக்கு சொல்றாரு பாருங்களேன். அந்த உதவியை உங்களுக்கு வந்தடைகிறா என்று சொல்றதுல என்னுடைய கட்டுப்பாடு இல்லை. உண்மையில் இது மிகவும் செயல்திறன் மிக்க ஒரு சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த செயல்திறன் மிக்க சக்தி எது? எங்கிருந்து எந்த மூல ஆதாரத்திலிருந்து எல்லாம் கிளம்பி வருதோ, எந்த விஷயம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கோ, எது எல்லாவற்றிற்கும் மையமான விஷயமோ, எந்த மையத்திலிருந்து எல்லாமே உருவானதோ, எந்த மையம் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறதோ அதுதான் அந்த செயல்திறன் மிக்க சக்தி அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கிறது. இப்ப என் வேலை என்ன? என்னுடைய வேலை அது உங்களை வந்தடைவதை உறுதி செய்வதை. என்னால கேரண்டி கொடுக்க முடியும். அது கட்டாயமாக உங்களுக்கான உதவி உங்களுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியும், கொண்டு வந்துருவேன். ஆனா அந்த உதவி உங்களுக்காகதாக உருவாக்குறது அந்த சக்தியோட வேலை. அதனாலதான் முதல் லெட்டர்ல முதல் வரியிலேயே அவர் அகத்தூண்டல் அளிப்பது கடவுளின் கருணை அப்படின்ட்டார். அப்போ உள்முகமான உதவிங்கிறது அருளின் காரணமாக உருவாவது, கடவுளின் கருணையினால கடவுளுடைய அருளால தூண்டப்படுவதுதான் அந்த உள்முக தூண்டல். அப்ப அந்த உள்முக தூண்டலே என்ன அப்படின்னா அதுவே கடவுள் தாங்கிறார். கடவுள் மட்டுமே உண்மையான காரண கர்த்தாவும் அகத்தூண்டுதலும் ஆவார். எனக்கு இப்ப மெடிடேஷன் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா எனக்குள்ளார அந்த எண்ணத்தை உருவாக்குறது அவர்தான். அவர்தான் அகத்தூண்டுதலாக எனக்குள்ளார இருந்து செயல்படுறாரு.
நான் ஒரு செயலை செய்து முடிக்கிறேன் என்றால் அந்த செயலுக்கான காரணத்தை விளைவித்தவர், காரண கர்த்தா யாருன்னு கேட்டா கடவுள் தான். அப்ப இறைவனுடைய அருள் ஒருவரை சென்றடைவதும் கூட ஈர்ப்பு மற்றும் செயல்திறனின் ஒரு மாறுபட்ட வகையாகும். இந்த 2 வரியும் இருக்குது. ஈர்ப்பு, செயல்திறன். செயல்திறன் மிக்க ஒரு சக்தி மேல சொல்றார். இப்ப செயல்திறன் மிக்க ஒரு சக்தி தான் செயல்பட விரும்புது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சக்தியினுடைய செயல்பாட்டை ஈர்த்து கொள்வதற்கு இங்க ஒண்ணு ரெடியா இருக்கும். இப்ப இது 2னுடைய ரேஷியோவை பொறுத்து தான் அது நடைபெறுகின்றது. ஆக இங்க நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களும் ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு செயல்திறன் மிக்க சக்தி, ஒரு அட்ராக்ஷன், இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன்ல தான் இந்த தெய்வீக செயல்பாடு இருக்கு. ஒரு பக்கம் அருள் மலையென பொழிஞ்சாலும் அந்த அருள் பொழிகிற இடத்துல இருக்கிற கல்லோ மண்ணோ அதனால பயனடைவது இல்லை. ஏன்னா அதுகிட்ட ஈர்ப்பு இல்லை. அது என்ன பண்ணும்? அதை என்ன பண்ண முடியும்? அதால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈர்ப்பு இருக்கு, ஆனால் அந்த செயல்திறன் மிக்க சக்தியுடைய அந்த ஒரு விஷயமானது இந்த ஈர்ப்பு உள்ள மனிதரை நோக்கி திருப்பிவிடப்படவில்லை என்றாலும் அங்க எதுவும் நடக்க போறது இல்லை. அப்ப இது 2ஐயும் கனெக்ட் பண்ற கனெக்டிங் லிங்க் தான் குரு. எங்கேயோ ஒருத்தனுக்கு பசிக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குது, சாப்பாட்டையும் பசி இருக்கிறவனையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதத்தை நிகழ்த்துறவர் தான் குரு. அததான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கடவுள் மட்டுமே உண்மையான காரணகர்த்தாவும் அகத்தூண்டுதலும். அப்ப இறைவனுடைய அருள் ஒருவரை சென்றடைவதும் கூட ஒருவரிடம் உள்ள ஈர்ப்பு மற்றும் அந்த செயல்திறன் மிக்க சக்தியினுடைய ஒரு மாறுபட்ட வகை ஆகும். இந்த உள்முக ஈர்ப்பானது நமது அன்பு மற்றும் சேவையின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, இப்ப என்கிட்ட இருந்து அந்த அட்ராக்ஷன், அந்த டிவைன் கிரேஸை அட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? எது மூலமாக இந்த உள்முக ஈர்ப்பை நான் உருவாக்க முடியும்? 2 விஷயம் சொல்றார். லவ் அண்ட் சர்வீஸ். அவ்வளவுதான். அன்பினாலையும் சேவையின் மூலமாகவும் உங்களால உள்முகமாக இந்த ஈர்ப்பை உருவாக்க முடியும். சரி, அப்படி உருவாக்குனா அது என்ன பண்ணுது? அது பரஸ்பர ஈர்ப்பையும் உணர்வுகளையும் அதிகரிக்கிறது. இங்க எப்படி இந்த ஈர்ப்பும் ஒரு தேவையும் உருவாகுதோ பரஸ்பரமாக, அப்ப கடவுள்கிட்டையும் உங்களை நோக்கி வரணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அதுக்கான ஒரு தூண்டுதலையும் உருவாக்குது. ஸோ அடிப்படையில இருக்கக்கூடிய ரகசியம் அன்பு மற்றும் சேவை சொல்றாரு. இது ஒரு வெயிட்டான ஒரு பாராவாக இருக்குது. இதை நல்லா படிச்சு பார்த்தோம்னா ஆன்மீக ரகசியம் முழுமையும் இந்த ஒரு பராகுலார இருக்குன்னு சொல்லணும். எப்படி இந்த சிஸ்டம் இயங்குது, ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்படி மூவ் ஆக்குறோம், எப்படி ஒரு டிவைன் கிரேஸ், எப்படி ஒரு டிரான்ஸ்மிஷன் நமக்குள்ளார என்டர் ஆகுது, மாஸ்டருடைய பங்கு என்ன, எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக ஒரு 5-6 வரிகள்ல லாலாஜி சொல்லியிருக்கார். ஸோ இதை நம்ம இன்றைய சிந்தனைக்குள்ள விஷயமா எடுத்துக்குவோம். இதுக்குள்ளார ஆழ்ந்து சிந்திப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்முகமான உதவி நம்மிடம் சேர்வதை உறுதி செய்வதே. அதை சேனலைஸ் பண்ணி நம்ம பக்கம் திருப்பி விடுறதுதான் அவர் வேலை. ஆனா திருப்பி விட்ட பிறகு அதை ஈர்த்து கொண்டால், நீங்க எவ்வளவுக்கு ஈர்ப்போட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை நோக்கி வரக்கூடும். அது உங்களுக்கு வந்தடைகிறதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கட்டாயம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா சோர்ஸ் வேற ஒரு இடத்துல இருக்கு. நான் எந்த இடத்துலயும் உங்களுக்கு அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களிடம் ஈர்ப்பு இல்லைன்னா அந்த செயல்திறன் மிக்க சக்தி செயல்படாம நின்று போயிடும். அதான் இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர் என்ன சொல்றாரு, யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உறுதி அளிக்காதீர்கள். நான் செஞ்சு கொடுத்துருவேன், உங்களை 3வது பாயிண்ட்ல 4வது பாயிண்ட்டுக்கு நகர்த்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லாதீங்க. பிரேயர் பண்ணுங்க, செய்யுங்க. அவருடைய ஈர்ப்பு மற்றும் அந்த செயல்திறன் மிக்க சக்தியின் விருப்பம் இதை பொறுத்து அது நிகழ வேண்டுமே ஒழிய, ஏனென்றால் அது எனது கட்டுப்பாட்டில் இல்லைன்னு லாலாஜி. ஏன் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா, உன்னதமான நிலைக்கு செல்பவர்கள் யாரும் எதையும் கட்டுப்படுத்துவதில்லை. இது ஒரு ரகசியம். சரி, நிறைய பேசலாம். இந்த கட்டுப்பாடுங்கிற விஷயம் அது எப்படி ஆன்மீக நிலையில முன்னேறவங்கள்ட்ட தளர்ந்து போகுது. ஆன்மீக நிலையோட முன்னேற்றம் என்பதே
தன்னிடம் அபரிமிதமான சக்தி இருந்தும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற விஷயம் இருந்தும், எதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாமல் அதை தானாக இயங்க விடுகின்ற அந்த ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு நிலையினுடைய வெளிப்பாடாக இருக்கும். இதை பத்தி நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம், திங்கட்கிழமை அன்னைக்கு. இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு சொல்றோம்.